செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான், போக போக சரியாயிருவான் சார். சார் எங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது சார், அதை நாங்கள் காப்பாற்றணும்ல. நானும் எவ்வளோ தான் சார் சொல்கிறது, குழந்தைங்கன்னா வீட்டுக்கு வந்தால் கார்ட்டூன் சேனல் தான் பார்ப்பாங்க. ஆனால் இவன் சமையல் குறி பார்த்துட்டு என்னென்ன சாப்பிட்றன்னு லிஸ்ட்டு போடுறான். எல்லாம் அவங்க அம்மா கொடுக்குற செல்லம் சார். பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்து இப்படி நின்றுட்டு எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நீங்கள் நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு மட்டும் ஆசைப்படுறீங்க, அதுக்கான லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறது இல்லை. நல்லா அவங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங். வாங்க உங்கள் கிளாஸ் டீச்சரே வந்துட்டாங்க பாருங்கள். மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பையனோட சும்மா இருங்க சார், நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பெரிய மனுஷன் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. சாரி சார், இனிமே ஒழுங்கா படிக்கிறேன்னு சொல்கிறேன். நான் பாருங்க பண்ணி முட்டை. சாரி ஓனர், இந்த வயசுல நல்லா படிச்சா தானே ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உஷார் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். கிளாஸ் டீச்சர் எவ்வளோதான் கஷ்டப்படுவாங்க, அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க. நாம தான் திருக்குறள்ல சொல்லியிருக்க மாதிரி கற்க கசடற கற்பவை கட்டுறதும் பெற்றதும்னு வாழ்ந்து காட்டணும். இட்ஸ் அவர் டியூட்டி. ஸ்கூல்ல படிக்கிறது பிரச்சனையா இருந்தா கிளாஸ் டீச்சர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி டியூஷன் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணணும். இப்படி எதுவுமே பண்ணாம ஸ்கூலுக்கு வந்தோமா போனோமான் இருந்தா அப்புறம் ஒன்றும் சக்ஸஸ் ஆகாது. என்ன கீதா மிஸ், ஆம் ஐ ரைட்? அட்லீஸ்ட் டவுட்னா கேட்கறது கிளாஸ் டீச்சர் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா? அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா?